அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி. மேசராசிக்காரர்கள் எப்போவுமே ஒரு நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே முதல் ராசியாக வருவதனால எதுலேயுமே முதன்மை பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க. அநீதியை பார்த்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக கோபம் வரும். எதுலேயுமே எவரையும் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய உறவினர்கள் வகையிலையும் மேசராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தனியாக இருக்கிறதோட கூட்டமாக நண்பர்கள் கூடயோ அல்லது நிறைய உறவுகளுக்கு கூடயோ இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பமாக அதிகம் பிடிக்கும். அதே மாதிரி எந்த செயல்லையும் ஒரு துடிப்பும் வேகமும் நிறையவே இருக்கும். எல்லோரையுமே ரொம்ப எளிதாக நம்பிடுவாங்க. ஆனால் யாராவது இவங்களுக்கு நம்பிக்கை துரோகமோ அல்லது யாராவது நம்ப வச்சு ஏதாவது தப்பு தவறி ஏதாவது இவங்களுக்கு துரோகம் நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் வாழ்நாள் ஃபுல்லாக தலை வச்சு கூட படிக்க மாட்டாங்க. அவ்வளோ கோபம் அவங்க மேலே இருக்கும். மேச ராசிக்காரங்க ரொம்ப பலவீனம் என்று பார்த்தா அவங்க கோபம்தான். அந்த கோபத்தை வச்சு தான் நிறைய இதை இழந்திருப்பாங்க. தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வயதில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் தயக்கம் இல்லாமல் மன்னிப்பு கேட்டுருவாங்க. எதுலேயுமே தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய முடிவில் மாறவோ மாட்டாங்க. பின்விளைவுகளை பற்றிலாம் அவங்கள கவலைப்படவும் மாட்டாங்க. ஆனால் இவங்க எடுக்கும் முடிவு சரியாகவே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயமும் இருக்கும், ஒரு நீதியும் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா 25 வயது வரையிலுமே இவங்க படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க. அதே மாதிரி மத்திய வயசில் ஒரு 45 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதனையாளராக வருவாங்க. இவங்களுக்கு முன் கோபம் தான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஆனாலும் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நியாயம் இல்லாமல் எதுலேயுமே ஈடுபடவும் மாட்டாங்க, செயல்படவும் மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல விதமாக எல்லோரிடமும் அன்பாக ரொம்ப இலகிய மனதுடன் பழகக்கூடியங்க. ஆனால் யாராவது இவங்கக்கிட்ட துரோகம் செஞ்சுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா தான் இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதிகமாக கோபம் வரும். இன்னொரு முக்கிய குணம் அப்படின்னு பார்த்தா இவங்க போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவங்களால சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது மேசராசிக்காரங்களை பார்த்துருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எந்நேரம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களால சும்மாவே உட்கார முடியாது. ஏதாவது ஒரு பொது நல சிந்தனையை பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ யோசிச்சுக்கிட்டு வேணால் உட்காந்துட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு அவங்களால கொஞ்ச நேரம் கூட சுறுசுறுப்பாக இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பானவங்களாக நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதி சனி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது. இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது. பகவான் ஒவ்வொருவருடைய ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். இவர் அடிக்கடி இடம் மாற மாட்டார். சில டைம் ராசி ரீதியாக கொஞ்சம் இடம் மாறுதல் ஏற்படலாம். சில டைம் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இதை தான் சனி வக்ரக பயிற்சி என்று சொல்லலாம். தற்போது கும்ப ராசியில் சனி வக்ரக பயிற்சி ஏற்படுவது, அதாவது கும்பராசியில் கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செய்துட்டு இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தில் இருந்து சதய நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி நகர இருக்கிறார். 138 நாட்கள் பின்னோக்கி நகர இருக்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் புரோட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரத்திற்கு பின்னோக்கி செல்ல இருக்கிறார். இது சனி வக்ரக பயிற்சி என்று சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் முன்னாடியே போய்கிட்டு இருக்கிறத விட பின்னோக்கி சென்றால் என்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இது நான் வரைக்கும் யாராருக்கெல்லாம் சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததோ அவங்க எல்லாத்துக்குமே நற்பலன்களை சனி பகவான் வழங்குவார். யாருக்கெல்லாம்
நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சில கெடு பலன்களையும் சனி பகவான் வழங்க இருக்கிறார். அதை தான் இந்த சனி வக்கரக பயிற்சியும் செய்ய இருக்கு. அடுத்து வரும் காலங்களில் இதுதான் நடக்க இருக்கு. இதனால் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம சொல்ல இருக்கோம். வாங்க நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இவர் தற்போது தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வர்றார். இவர் தற்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் ஜூன் 30 முதல் சனி வக்கரக பயிற்சி என்னும் பின்னோக்கி நகர தொடங்கியுள்ளார். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர்லாம் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி துறையில் அரசு துறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு சில பேர்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இனி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு வெற்றி அடியாக தான் அமைய இருக்குது. சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறப்போகுது. நீங்கள் தேனியை போல் சுறுசுறுப்பாக செயல்படுறதுனாலையும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்கு. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனாலே நம்ம நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்கு. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க. அப்படி கிடைக்காத இருக்குங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பம், நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சுமூகமான உறவு நீடிக்குங்க. அதே மாதிரி உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இது ஜூன் 30 பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழில் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுங்க. ஜூன் 30 அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே சனி பகவானால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்தையும் வழங்குவார். நீண்ட நாட்களாக நிலம் வாங்கலாம், ஒரு மனை வாங்கலாம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். ஏன்னா இந்த டைம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஏங்க மேடம் நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, என் கையிலே 10 பைசா இல்லாமல் இருக்கு, நான் எங்கே போய் நிலம் வாங்குறேன், வீடு கட்டுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு நிலம் வாங்கி சொந்தமாக உங்கள் வீட்டில் நீங்கள் குடியேறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க, நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருந்த உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய பழைய கடன்கள்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரப்போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயரப்போகுது. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே சனி
பகவானால் கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டா ஒருவருடைய வாழ்க்கையை தூக்கிவிடவும் செய்வார், தூக்கி மிதிக்கவும் செய்வார். தற்போது சனி பகவான் மேசராசிக்காரர்களை தூக்கி விட போகிறார். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஒரு திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது அந்த சனீஸ்வர பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். தேங்க்யூ.